டாக்டர் பிளஸ் மெய் என்பதற்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். டாக்டர் பிளஸ் நேயர்களே, சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா குனிஞ்சு நிமிர முடியாது. வயசை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. குனிஞ்சு நிமிர முடியல. இந்த வயசுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. 80 வயசுல கூட குடுக்குன்னு ஒரு ஆளாக இருக்காங்க, பார்த்துருவீங்க. சாக்கு போக்கெல்லாம் சொல்லாதீங்க. அப்ப சுறுசுறுப்பா நம்ம இருக்கணும், அற்புதமா ஆனந்தமா இருக்கணும். என்ன செய்யறது? அப்ப குனிஞ்சு நிமிரணும், திலகாத்திரமா இருக்கணும், ஒரு துள்ளலோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா என்ன பண்றது? அந்த துள்ளல் வர்றதுக்கு ஒரே ஒரு வழி, சிறப்பான வழி. சரியா 12 மணி. இது வாயு பிடின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாதக்கூறும் அப்படி இருக்கும், பிடிப்பு இருக்காங்க இங்க காற்று. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, தசவாயு குற்றமும் இருக்கும் பாரம்பரியத்தில் நாங்கள் சொல்றது. அது அப்படியே கபமும் வாதமும் கலக்கும் போது அப்படிப்பட்ட பிடிப்பு, சதை பிடிப்பு, இருகள் இங்கே அப்படியே பிடிச்சிக்கிறது, இங்கே கீழே குமிய முடியறதில்ல, ஒரு வயோதிக தோற்றத்தை உருவாக்குறது, இதெல்லாம் நடக்கிறது. இதை போக்குறது எளிமையான ஒரு வழியை சொல்றேன், கேட்டுங்க. சரியா 12 மணி. அது என்னங்க 12 மணி? அதெல்லாம் கேட்கவே கூடாது. சொல்றதை மட்டும் நீங்க செய்யணும். எப்படி? சொன்னதை மட்டும் செய்யணும். செஞ்சுட்டு அப்புறம் சொல்லணும். டெய்லி சரியா 12 மணி தான், அதுக்கு மேல போகவே கூடாது. கரெக்டா 12 மணி. சார் வேலைக்கு போறேன் சார், அங்க மடிச்சு கொண்டு போயிருங்க. வெந்நீர் தானே, எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை அதையும் ஒரு ஜக்கு வாங்குங்க. உங்க உடம்பு தானே, நீங்க தயார் பண்ணணும்ல. நான் பெரிய எந்த இதாக சொல்லிட்டு இருக்கேன், சிம்பிளான விஷயம். தண்ணியை, சுடு தண்ணி வேணும், அவ்வளவுதான். 12 மணிக்கு 12:30 மணிக்குள்ள முடிச்சுக்கணும் நீங்க. அதிகபட்சம் அரை மணி நேரம். 12:30 மணிக்குள்ள என்ன செய்யணும்? 1 ஸ்பூன் சுக்கு தண்ணி, சுடுதண்ணில் சுக்கு தண்ணியை நல்லா கொதிக்கிற சுடுதண்ணில் சுக்கு தண்ணியை போட்டு நல்லா ஆத்தணும். 1 ஸ்பூன் சுக்கை போட்டு நல்லா ஆத்தணும். 200 ml தண்ணி வெந்நீருக்கு, கொதிக்கிற வெந்நீருக்கு 1 டீஸ்பூன் சுக்கு தூள் போட்டு நல்லா ஆத்திடணும். அதில் பனங்கள் கண்டு போட்டு நல்லா ஆத்திடணும். அதை குடிக்கணும். இரவு சாப்பாட்டை தவிர்த்தரணும். எண்ணெயில் பொரிச்ச ஐட்டத்தை தவிர்த்தரணும். என்ன சார் 12:30 மணிக்கு சுக்கு தண்ணி குடிச்சா போதுமா? 12:30 மணிக்கு சுக்கு தண்ணி குடித்தால் பக்கவாதம் வந்தவருக்கு இருக்கு பார்த்தீங்களா, பக்கவாதமே குணமாகும். வாதக்கூறு அடங்கும். வாதக்கூறு அடக்குகின்ற வல்லமை காட்டு யானைக்கு உண்டு. காட்டு யானைனா சுக்கு. இது தெரியாம ரொம்ப பேர் மக்காக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது அப்புறம் புரியும். அப்ப இந்த சுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் ஆனந்தத்தை உங்களுக்குள்ள கொடுத்துரும், சுக்கு தண்ணி. சரி, இதோட முடிஞ்சு போச்சா? இல்லை, சூடான உணவுகளை சாப்பிடணும். பழைய சோறு சாப்பிடக்கூடாது, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம் சாப்பிடக்கூடாது, எந்த பிடிப்பு இருக்காது. சரி, இன்னும் என்ன செய்யலாம் பிடிப்பு போறதுக்கு? வாரம் வாரம் கம்பல்சரியாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். உடல் சூட்டை தணிக்கணும், தசவாயு குற்றத்தை போக்கும். அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் இருக்கு. வீக்லி ஞாயிற்றுக்கிழமை காலையில் அதிகாலையில் 300 ml தண்ணியில 2 பெரிய ஸ்பூன்ல கல் உப்பை போட்டு கொதிக்க விட்டு 300 ml தண்ணி காலையில் இருந்துச்சுன்னா வெறும் வயிற்றில் குடிச்சு வயிற்றை சுத்தம் பண்ணிக்கணும். 1/2 லிட்டர் தண்ணி கூட வச்சுங்க, தப்பில்லை. உப்பு தண்ணி 2 ஸ்பூன் உப்பை போட்டு நல்லா கைக்கிற மாதிரி உப்பை போட்டு, அதாவது 2 ஸ்பூன் போதும், போட்டு 1/2 லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அந்த உப்பு தண்ணியை காலைல வெறும் வயிற்றில் குடிச்சிட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் உடம்பெல்லாம் சரியாயிடும். அதாவது வயிறு சரியாகி கெட்ட காற்றுக்கெல்லாம் வெளியாயிடும். அதே மாதிரி நான் ஒரு குடிநீர் பானம்னு சொன்னேன், இந்த இடுப்பு வலிக்கு தான். இதுல இரவு, பகல் சொல்ல, இரவுல அங்க பிடிக்குது இங்க பிடிக்குது முழங்கால் வலின்னு சொன்னீங்கல்ல, இரவுல என்ன செய்ய தெரியுமா? ஓமம் இருக்கு பார்த்தீங்களா, ஓமத்தையும் சீரகத்தையும் நல்லா ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு ஒன்றா காய்ச்சி நைட்டில் 1 டம்ளர் தண்ணி, 2 டம்ளர் தண்ணியை குடிச்சிடணும் நைட்டில். சாப்பாடு கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். நான் இரவு சாப்பாடை தவிர்க்க சொல்லியிருக்கேன். இதை குடிச்சிட்டு பேசாமல் படுத்துருங்க.
3 நாள் வலி ஓடி போயிடும். சுகர் கம்ப்ளைண்ட்காரன் என்ன பண்றது அப்படின்னா, கஞ்சி சோறு குடிச்சுக்கும். சாப்பிடாம தூங்க முடியாது சார். சுகர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு பசி எடுக்கும், கிறக்கம் வரும். கஞ்சி சோறு, சீரகம் போட்ட கஞ்சி சோறு. சீரகம் ஒரு 10 மிளகு அதில் அள்ளி போட்டு 10 மிளகு போட்டு அப்படியே கஞ்சியா காய்ச்சி குடிச்சிட்டு படுத்துருங்க. 3 நாள்ல உங்களுக்கு முதுகு புடி, அந்த புடி, எந்த புடி, எல்லா புடியும் புடினா ஓடி போதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அதான் உண்மை. வாயுப்புடி, வயிற்றுப்புடி, கழுத்துப்புடி, அந்த புடி, எந்த புடியும் இருக்காது. இது எப்படி அப்படின்னா சுக்குப்புடி. சுக்குப்புடியை போட்டு நம் உடம்பை சொக்குப்புடியாக மாற்றி விடலாம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.